பிபிடிஎஸ்ஐ அப்படின்னா என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிபிடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ். அதாவது நம்ம வேக்சின் போடுறதுனால ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்றது தான் வந்து பிபிடிஎஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம போலியோ வேக்சின் போடுறோம் அப்படின்னா நம்ம என்னத்தை ப்ரிவென்ட் பண்ணுறோன்னா போலியோ அப்படின்ற அந்த நோயை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிசிஜி போடுறோம் அப்படின்னா டியூபர்குலோசிஸ், ரோட்டா போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம டயரியா வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம ஐபிவி போடுறோம், பென்டா போடுறோம் அப்படின்னாக்க அது வந்து டிப்தீரியா, பெட்டிட்டிஸ், டெட்டனஸ் இதெல்லாம் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். டிடி போடுறோம். அடுத்து வந்து ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வராமல் இருக்கிறது, ஜேஇ வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த வேக்சினும் நம்ம போடுறோம். அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வேக்சின் போட்டுக்கிறோம். அடுத்து பிசிவி, நியூமோகாக்கல் அந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து வேக்சின் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன வேக்சின் போடுறோங்களோ அந்த வேக்சின்ஸ் எல்லாமே ஒரு நோயை ப்ரிவென்ட் பண்ணுது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த வீடியோவில் அது என்னென்னன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன நோயை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா போலியோவை ப்ரிவென்ட் பண்ணுது, டியூபர்குலோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுது, அடுத்து வந்து ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலையே ப்ரிவென்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து என்செஃபலைட்டிஸ் அதாவது மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோங்களே அதை ப்ரிவென்ட் பண்ணுது, அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸாவை ப்ரிவென்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து ரோட்டா வந்து வயிற்றுப்போக்கை ப்ரிவென்ட் பண்ணுது, அப்புறம் பென்டா வந்து 5 வகையான நோய்களை வந்து காம்பைனாக சேர்த்து வச்சு அது ஒரு நோயவும் ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேக்சினும் ஒவ்வொரு நோயை ப்ரிவென்ட் பண்ணுது. அதுதான் வந்து பிபிடிஎஸ், வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ். இதுதான் வந்து 2024 இந்த டைம் அசஸர் கேட்ட கொஷின் இதுதான் வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ். ஓகே, தேங்க்யூ.